சார் இந்த கன்ஃபியூஷன் காமெடி ஜானர் இருக்குல்ல சார், இப்போ கலகலப்புல எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வருமே, எல்லாரும் அங்க இங்க ஓடிட்டு இருப்பாங்க. கரெக்ட். பிரியதர்ஷன் சார் அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் இந்த படத்துக்கு இருக்கா? அதுவும் இருக்கு, சட்டையர் இருக்கு. டைரக்டர்கிட்ட தான் சொல்லணும். ஆஸ் அ ஃபிலிமா நான் ஆஸ் அ ஃபிலிம்ல வர இந்த படத்துல நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து லைக் ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல வந்து சிரிப்பு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படத்துல எல்லாருமே சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரியதர்ஷன் சார் அந்த ஃபீல் கொடுப்பாரு, ஃபாசில் சார் அந்த ஃபீல் கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸில் சொல்லவே வேணாம், ஆணியே கொடுங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு டைலாக் இது வரைக்கும் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குன்னா அது இங்கேருந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படைப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயமும் டச் பண்ணியிருக்காரு. எப்படி பரதன் சார் வந்து எப்படி தேவர் மகனில் எப்படி டச் பண்ணியிருப்பாரோ, ஸோ அந்த மாதிரி லைக் யூனோ வி சீன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதில் டைரக்டர் வந்து கிரியேட்டிவாக யாரோட மனசும் புண்படாமல் ஒரு ஹாப்பியாக. அண்ட் ஆப்வியஸ்லி நான் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்த்ததில்ல, ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் வந்து அது ஒரு சட்டையர் ஒன்று இருக்கும். அது நம்ம அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் ஒரு காமெடி நடக்குது, ஒரு காமெடி சுச்சுவேஷனில் ஒரு சீரியஸ் விஷயம் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், அப்புறம் அந்த ஸ்லாப்ஸ்டிக், அந்த இதெல்லாம் ஸ்லாப்ஸ்டிக் விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு நாவல்ட்டி இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ ஐம் ஷுர்